பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே உங்களை ஒருவருக்கும் வாழ்த்துதல் சொல்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே மறுபடியுமாக தேவ சமூகத்திலே வந்து இந்த விசேஷித்த நாளிலும் தேவ கரத்திலே நம் இந்த வெள்ளிக்கிழமை ஆராதனையிலே இந்த 2025 வருஷத்தின் முதலாவது வெள்ளிக்கிழமை ஆராதனையில பங்கு கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்காய். தேவன் நம்மை அன்பு பாராட்டினருக்காய் தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து சகோதரர் ஜான் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜான் ஜெபமல்லாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமேன் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேன் இயேசுவே, உமக்கு நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமேன் இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆமேன் இயேசுவே, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. ஆமேன் ஏசப்பா. நன்றி ஐயா, நன்றி அப்பா. ஆமேன் ஆமேன். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன். நன்றி ஆண்டவரே. ஆமேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஆமேன் ஆமேன். நன்றி நன்றி அப்பா. ஆமேன் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமேன் இயேசுவே. நன்றி அப்பா. ஆமேன். இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென் இயேசுவே. நன்றி நன்றி அப்பா. இரக்கமாயிரும் கிருபையாயிரும். ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஆமென் ஆமென். ஆமாண்டவரே. ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி நன்றி அப்பா. ஆமென் ஆமென். நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம். நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 அப்பா. இரக்கமாயிரும். ஆமென். கிருபை செய்யும். இரக்கமாயிரும் இரக்கமா. ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் ஆமென் இயேசுவே. ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே. நன்றி அப்பா, நன்றி ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. சகோதரர் ஜான் 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நாளிலும் தேவ கிருபை தொடர்ந்து நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்கத்தக்கதாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஆமென். இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆமென். இயேசுவே கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆமென் இயேசுவே. நன்றி அப்பா. ஆமென் ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா. துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமாண்டவரே நன்றி அப்பா. ஆமாண்டவரே நன்றி ஐயா. ஆமென். ஞானஸ்தானம் எடுத்து சென்ற மக்களுக்காக கூட ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அவர்கள் திரும்பி வர கர்த்தர் தாமே அவர்கள் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. அவர்கள் உங்களை அறிவை அவர்களுக்கு தாரும் தகப்பனே. கிருபையாயிரும் இரக்கமாயிரும். ஆமென். ஒரு நடுக்கத்தை தாரும் தகப்பனே. கிருபை செய்யும் இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். இன்னும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஆமென் இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே மனமிரங்கும் மனமிரங்கும் அப்பா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஆமென் அப்பா. இயேசுவே இரக்கமாய். ஆமென் ஆமென் ராஜாவே. நன்றி ஐயா. ஆமென் இயேசுவே இரக்கமாயிரும் இரக்கமாயிரும். ஒன்றுமில்லை தகப்பனே. கிருபை செய்யும் இரக்கமாய். ஆமாண்டவரே நன்றி நன்றி அப்பா. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. எல்லாவித காரியங்களும் சமூகத்தில் ஒப்புவிக்கிறேன். ஆமென் ஆமென். ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஐயா. ஆமென். தேவ நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். ஒரு பாடலை பாடலாம். பாட்டு புத்தகத்தில் 296வது பாடல். நன்றி பலி நன்றி பலி. ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தமே என்னப்பாவும் திருப்பாதமே. பலி நன்றி பலி. நல்லவரே உமக்குத்தான் காலை ஆனந்தமே. என்னப்பாவும் திருப்பாதமே. உயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. ஜெய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா. நிம்மதி பிறந்ததையா. அது நிரந்தரமானதையா.
மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. எல்லாம் காத்தே, இன்னும் ஒரு நாள் தந்தீர், இரவெல்லாம் காத்தே, இன்னும் ஒரு நாள் தந்தீர், மறவாத என் நேசரே, உறவாடி மகிழ்ந்திடுவே. மறவாத என் நேசரே, இன்று உறவாடி மகிழ்ந்திடுவே. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. எப்பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா. கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலை ஆனந்தமே, என் அப்பாவும் திருப்பாதமே. ஆமெல்லாம் காதையா, வேதனை துன்பமெல்லாம் ஒரு நாளும் பிரிக்காதையா, நினைவா நாள்தோறும் இயேசு நாதனே உம் நினைவு நாள்தோறும் வாழ்வேனையா. கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் அதிகாலையானந்தமே, அப்பாவும் திருப்பாதமே. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. நாம் எழுந்து நின்று ஒரு வசனத்தை வாசித்து நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். யோவான் 5:39. யோவான் 5:39 வாசிக்கலாம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே.
ஆமென். ஆமென். வாசித்த வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய வேத வார்த்தைகளை வாசிக்க, கேட்க, அதன் மூலமாய் வருகிற மகிமையான காரியங்களை இந்த நாளிலே அறிந்து கொள்ள கர்த்தர் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, பேசுகிற அடியானையும் கேட்கிற ஒவ்வொருடைய செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம். நீர் வார்த்தை என்னும் அப்பத்தினாலே போஷிக்கிறது. நீரே வேதமாய் இருக்கிறீர், நீரே சத்தியமாய் இருக்கிறீர், ஜீவனாய் இருக்கிறீர், நீரே வெளிப்பாட்டின் தேவனாய் இருக்கிறீர். நீர் எங்கள் மத்தியிலே இன்றைக்கு உலாவுகிற தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள, அதை தியானிக்க, அதன் மூலமாய் வருகிற எல்லா நன்மைகளை பெற்றுக்கொள்ள இரக்கம் பார். நீரே கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும், உம்மை பற்றி அறியாத ஜனங்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்க, ஒரு ரட்சிப்பாய், மீட்பாய், ஆண்டவரே, மரணத்திலிருந்து, தண்டனையிலிருந்து தப்பிக்கிற வழிகளை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் அறிந்து கொள்ள கிருபையை தார். நீரே மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே உட்காரலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்திலே மீண்டும் உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். நாம் வேதத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நம்முடைய கைகளிலே வைத்திருக்கிறோம். ஆனால் இந்த வேதம் அது நமக்கு அநேக காரியங்களை சொல்லுகிறதாக இருக்கிறது. இந்த வேதமானது மிக முக்கியமாக அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே முழுவதுமாக வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். ஆகவேதான் பாருங்கள், ஆதி என்பது துவக்கம். துவக்கம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் என்று கடைசியாக முடிகிறது. இப்படி வேதத்திலே நாம் அங்கே பார்க்கும் பொழுது பாருங்கள், பழைய ஏற்பாட்டிலே மொத்தம் 39 நூட்கள் இருக்கிறது, 39 அத்தியாயங்கள் இருக்கிறது. அதிலே ஆதியாகமம் முதல் உபாகமம் வரை 5 புஸ்தகங்கள். இது நியாயப்பிரமாணம் நூல் என்று சொல்லப்படுகிறது. அதற்போல யோசுவா முதல் நெகேமியா வரை உள்ள அந்த 12 புத்தகங்களும் அது வரலாற்றிலே, அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படியாக அங்கே கானான் தேசத்தை சுதந்தரித்தார்கள் என்றும், பிறகு அவர்கள் நெகேமியா மீண்டுமாய் அந்த ஆலயத்தை கட்டுகிற வரைக்கும் உள்ள காரியங்களை அது பார்க்கிறோம். அதுபோல யோபு, சங்கீத புத்தகம், நீதிமொழிகள், இப்படி உன்னத பாடல் வரை 5 புத்தகங்கள் இருக்கிறது. இவைகள் அது தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும், ஒரு யோபுவினுடைய அநேக காரியங்கள் மற்றும் சங்கீதங்கள், பாடல்களை கொண்ட புஸ்தகங்களாக இருக்கிறது. அதுபோல ஏசாயா முதல் தானியேல் வரை 5 பெரிய தீர்க்கதரிசிகளுடைய நூட்களாக இருக்கிறது. இவர்கள் 5 தேவனாலே பயன்படுத்தப்பட்ட ஒரு பெரிய தீர்க்கதரிசிகளாக இருக்கிறார். ஏசாயா, எரேமியா, தானியேல், எசேக்கியேல், இப்படி தேவனுடைய பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதுபோல ஓசியா முதல் மல்கியா வரை அங்கே 12 தீர்க்கதரிசிகள். அவர்கள் அங்கே அவருடைய புத்தகங்கள் எல்லாம் 3 அதிகாரம், 5 அதிகாரம், 10 அதிகாரம் என்று அங்கே அந்த ஜனங்களுக்காக, அந்தந்த காலத்தில் இருந்த ஜனங்களுக்காக சொல்லப்பட்ட, இப்படியாக அது பழைய ஏற்பாடு ஒரு 39 நூட்களை கொண்டதாக இருக்கிறது. அதே போல புதிய ஏற்பாடானது 27 புத்தகங்கள் உள்ளடங்கியது. மத்தேயு முதல் யோவான் வரை, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் என்கிற இந்த 4 நற்செய்தி செய்திகளாக, சுவிசேஷங்களாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு பெரிய, ஒரு மிக முக்கியமான புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு எல்லாரிடத்திலும் இங்கே தனித்தனியாக கூட இன்றைக்கு அது கிடைக்கிறது. மத்தேயு என்பது ஒரு தனி சுவிசேஷ புஸ்தகமாக, மார்க்கு அதை போல, லூக்கா, யோவான், இப்படி தனித்தனியாக சிறு புத்தகங்களாக அங்கே இன்றைக்கு உலகம் முழுவதும் அது கொடுக்கப்படுகிறது. அது தேவனுடைய வார்த்தைகளை, இயேசு கிறிஸ்து பிறப்பு முதல்
மரணம் வரை, பிறகு அங்கே புதிய வானம் புதிய பூமி, இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே மரணத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் மீட்கப்பட்ட நல்ல செய்திகளை அடங்கிய அது நற்செய்தியாக இருக்கிறது. அதே போல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அது ஒரு அப்போஸ்தலர்களுடைய அவர்களுடைய ஜீவியத்திலே காணப்பட்ட வரலாறுகளை குறித்திருக்கிறது. தொடர்ந்து ரோமர் முதல் எபிரேயர் வரை அங்கே 14 நிருப புத்தகங்கள் இருக்குது. இவைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருப புத்தகங்களாக இருக்கு, கடிதங்களாக இருக்கிறது. நிருபங்கள் என்றால் கடிதங்கள். அந்தந்த பட்டணத்திற்கு, ரோமாபுரிக்கும், அதே போல கொரிந்தியருக்கும், கொலேசியர் பட்டணம், தெசலோனிக்கே பட்டணம் என்கிற இப்படி ஒவ்வொரு பட்டணங்களுக்கும் எழுதப்பட்ட நூல்களாக இருக்கு. அதுபோல யாக்கோபு முதல் யூதா வரை அது ஒரு 7 பொதுவான நிருபங்களாக இருக்கிறது. பிறகு தீர்க்க தரிசன நூலாக வெளிப்படுத்தின விசேஷம், இப்படியாக அது வேதத்திலே சொல்லப்பட்ட 27 நூட்களை கொண்ட புதிய ஏற்பாடாக இருக்கிறது. இங்கே நாம் தேவனுடைய பழைய ஏற்பாடானது, நான் ஏன் இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய வேதத்தினுடைய அடிப்படையை நாம் அறிந்துள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ மத ரீதியாக இருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஆதி முதல் அந்தம் வரை என்ன நடக்கும், என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்கப் போகும் என்கிறதை வார்த்தையிலே கொடுத்து, அந்த வார்த்தையை தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் செல்ல வேண்டும் என்று அதை அந்தந்த பாஷை பேசுகிறவர்களுக்கு மொழிபெயர்க்கப்பட்டு பழைய ஏற்பாடானது அங்கே எபிரேய மொழியிலே எழுதப்பட்டதாகவும், புதிய ஏற்பாடானது கிரேக்கத்திலும் எழுதப்பட்டதாக இருக்கிறது. அராமிக் மற்றும் கிரேக்க மொழிகளிலே எழுதப்பட்டதாக இருக்கிறது. பாருங்கள், இது இன்றைக்கு உலகம் முழுவதும் சுமார் 400க்கும் மேற்பட்ட மொழிகளிலே புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, அது மட்டுமல்ல, புதிய ஏற்பாடு மட்டும் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளிலே, 1100க்கும் மேற்பட்ட மொழிகளிலே, பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் இரண்டும் சேர்ந்து சுமார் 900 மொழிகளுக்கு மேலாக, அதுபோல இன்னும் சுமார் 500-600 மொழிகளிலே இது மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக இப்படியாக இந்த பணியானது, ஏனென்றால் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று சொல்லப்படும். அப்போ எல்லாருக்கும் அது, இந்த நற்செய்தியானது அவரவர்களுடைய பாஷையிலே சென்றடைய வேண்டும். இப்போ நம்ம தமிழர்கள் என்றால் நமக்கு தமிழ் மொழியிலே, ஆங்கிலம் பேசுறவர்களுக்கு ஆங்கிலம், மலையாளம் பேசுறவர்களுக்கு மலையாளம், ஹிந்தி பேசுறவர்களுக்கு ஹிந்தி, மராட்டி, கன்னடா, தெலுங்கு, இப்படி இந்தியாவிலே 27 மேற்பட்ட மொழிகள் இருக்கிறது. அது இல்லாமல் சுமார் 400க்கும் மேற்பட்ட சின்ன சின்ன கொங்கணி என்ற ஒரு பாஷை இருக்கிறது, உருது, இப்படி அநேக மொழிகளை பேசுவவர்களுக்கு, அப்படி ஒவ்வொருவருக்கும் அந்தந்த மொழியிலே. அதே போல உலகிலே மிகப்பெரிய நாடான சைனா மொழியிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. இப்படி உலகத்திலே இருக்கிற எல்லா மொழிகளிலேயும் அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்றைக்கு சென்று கொண்டிருக்கு. இதனுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், அதைத்தான் இப்பொழுது நம்ம வாசித்த யோவான் 5:39 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அதை நீங்க ஆராய வேண்டும். அதுல என்ன சொல்லி இருக்கு, யாருக்கு சொன்னது, எப்படி அது நடந்தது, யாருக்கு நடந்தது, எனக்கு என்ன நடக்கிறது, என் குடும்பத்திற்கு என்ன நடக்கும், என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று இந்த 3 கேள்வியும் நம்முடைய மனதிலே வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏற்பட வேண்டும். ஒரு வேதத்தை நம்ம வாசிக்கிற பொழுது அதை தான் தியானிக்கிறது. அந்த சொல்லப்பட்ட அதிகாரத்திலே அது அந்த மனிதனுக்கு மட்டுமல்ல. இப்போ நம்ம ஒரு தாவீதனுடைய ஒரு ஜீவியத்தை எடுத்து வாசிக்கிறோம் என்றால், தாவீது எவ்விதமாக
தேவன் தாவீதை பயன்படுத்தினார். வேதம் சொல்லுகிறது, அவர் சிறு வயதிலிருந்து தன்னுடைய தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறவராகவும் தன்னுடைய சகோதரரை நேசிக்கவும், அது மட்டுமல்ல தேவனுடைய நாமத்துக்காக வைராக்கியம் உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நீங்க வாசிங்க. அது கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இதில் அவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்கிறது. அவ்வளவு மகிமையான காரியம் இதிலே அடங்கி இருக்கிறது. பாருங்கள், அது தேவன் எவ்விதமாய் ஒரு மனுஷரை பயன்படுத்துகிறார் என்று நம்ம அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அது எப்படியாக தேவன் அந்த மனுஷனை பயன்படுத்தி கொண்டு அந்த மனுஷனுக்கென்று என்ன நன்மைகளை செய்கிறார் என்று நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்க வாசித்தீங்கன்னா 18ஆம் அதிகாரத்துல ஒரே ஒரு காரியத்தை வாசித்து நம்ம வாசிக்கலாம். 18:1 3 வரை வாசிங்க. ஒன்று கவனமா கேட்கணும். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அவன் சவுலோடே பேசி பாருங்க, ஒரு ராஜாவுடைய மகன் யோனத்தான் இங்கே தாவீதோடு கூட அவ்வளவு ஒரு நெருக்கமாக, எப்படி நெருக்கமாமா, தன் உயிரை போல சிநேகித்தான். அது மட்டுமல்ல, அங்கே அவன் என்ன செய்கிறானாமா, இருவரும் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்கிறார்கள். அது மட்டுமல்ல, யோனத்தான் தனக்கு இருக்கிற அந்த 5 காரியங்களை அங்கே சொல்லியிருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமான அதை வேதத்தோடு ஒப்பிட்டு நம்ம அதை தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, எப்படி சவுலும் தாவீதை எந்த விதமாய் அங்கே அவர் பயன்படுத்தினார், எப்படியாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஏனென்று சொன்னால், நீங்க வேதத்திலே தேவ மனுஷர்களை கர்த்தர் எவ்விதமாக எந்த இடத்திலிருந்து தெரிந்தெடுத்து எந்த நிலையிலே கொண்டு வந்து வைத்து எவ்விதமாக ஆசீர்வதிக்கிறார். அதைத்தான் நீங்க இங்க அப்போஸ்தலர்கள்ல வாசிக்கிறப்போ ஆண்டவர் சொல்றாரு, தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அப்ப அது எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை பாருங்க. தேவன் ஒரு மனுஷனை எப்படி அவன் இருதயத்திற்கு ஏற்றவனாக அவனுடைய ஜீவியம் நடந்து கொண்டது, அப்ப எந்த அளவுக்கு அங்கே தேவனுக்காக தாவீது வைராக்கியமாய் நின்றார் என்று நம்ம பார்க்க வேண்டிய, அது நமக்கு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. அந்த நட்பு ரீதியாக அங்கே உயிரை போல சிநேகிக்கிற அந்த அன்பு, உயிரை போல சிநேகிக்கிற அந்த அன்பு தான் தேவனிடத்திலும் இருக்கு. அவர் நம்முடைய உயிரே அவர்தான். அவர் நம்ம மேல அவ்வளவு அன்பு வைத்ததுனாலதான் அவர் என்ன செய்தார், இந்த பூமியில என்ன செய்தார், நமக்காக இந்த பூமிக்கு மனிதராக வந்து நமக்காக தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தினார். அதைத்தான் இந்த 5:39 வாசிக்கிறோம். நித்திய ஜீவனை வாசிங்க அந்த வசனத்தை. 5:39 என்ன வாசித்தான்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவனை, அதுல உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வேத வாக்கியத்துலதான் என்ன இருக்கிறதாமா, ஒரு மனிதனுக்கு நித்திய ஜீவன். வேதத்தை நீங்கள்
அங்கே சரியாய் புரிந்து கொள்வதினாலே, வேதத்தை நீங்கள் ஆராய்ச்சி செய்வதினாலே, அது மட்டுமல்ல, சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல வாசிக்கிறப்போ, அங்க அ இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுக்கு என்ன செழிப்பு வரும், எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வரும் என்று அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே ஆண்டவராகிய இயேசு சொல்றார், அங்கே யோவான் 15:7 தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்குள்ளாக இருக்கும் பொழுது நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், வேண்டுகிற விண்ணப்பம் அது கேட்கப்படும். ஆமென். அது மட்டுமல்ல, யோவான் 12:48 இயேசு சொல்றார், நீங்க என்ன செய்து கொள்ள முடியுமாமா, நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள, நீங்க நியாயத்தீர்ப்பிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். ஏனென்றால் நீங்கள் வேதத்தை வாசிக்க வாசிக்க அது உங்களை என்ன செய்யும், சுத்திகரிக்கும். அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். அது தேவனோடு உங்களுக்கு உறவு கொள்ள செய்யும். அது தேவனோடு கூட உங்களுக்கு ஒரு பெரிய ஐக்கியத்தை கொடுக்கும். ஆமென். அப்போ பாருங்க, அது மட்டுமல்ல, தேவன் அங்கே நீங்க வாசிக்கிறப்ப எபேசியர் 5:26 இந்த வேத வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறதாம். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சுத்திகரிக்கிறது போல இந்த வேத வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும். அது மட்டுமல்ல, யோவான் 17:17 சொல்லுது, அதை தியானிக்கிறவன், அந்த வசனத்தை நீங்க வாசிக்கிறப்ப அது உங்களை பரிசுத்தமடைய பண்ணுகிறது. 1 கொரிந்தியர் 10:11 வாசிக்கிறப்போ, அந்த வேதம் நம்மை எச்சரிக்கிறதாம். வேதம் நம்மை எச்சரிக்கை செய்கிறது. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 வாசிக்கிற பொழுது, அது உங்களை சீர்படுத்தவும், ஸ்திரப்படுத்தவும், உங்களை நிலைநிறுத்தவும், அது உங்களை போதிக்கிறதற்கும் இந்த வேதம் உதவி செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு. எபேசியர் 6:17 அங்கே பார்க்கிறப்போ, அது நமக்கு பாவத்தையும், இந்த உலகத்திலே காணப்படுகிற அநியாயங்களை, அக்கிரமங்களை, அது வார்த்தை என்னும் பட்டயத்தினாலே நாம் என்ன செய்கிறோம், பயிற்சி எடுத்துக்கொண்டு, எப்படி இயேசு கிறிஸ்து அங்கே உபவாசம் இருந்த பொழுது அங்கே பிசாசானவன் அவரிடத்திலே வந்து இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொன்னபோது அவர் வார்த்தையை பயன்படுத்தினார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் பிழைப்பான். அப்ப நம்ம பிழைக்கிறது தேவனுடைய வார்த்தை, தேவனாலே தான் நம்ம பிழைக்கிறோம். கல்லையும் மண்ணையும் சாப்பிட்றது இல்லை. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்கள் என்ன சாப்பிட்டாலும் அவர்களுக்கு வியாதிகள் வந்துட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய மருந்து மாத்திரை இன்ஜெக்ஷன் பண்ணாலும் அவங்களுக்கு என்ன வருது, வியாதிகள் இருந்து கொண்டுதான் இருக்கு. கோடிக்கணக்கில் செலவு பண்ணாலும் வியாதிகள் இருக்கு. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க உண்மையாகவே இருக்கும் பொழுது மரித்த மனுஷனை உயிரோடு எழுப்ப முடியும். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ குணமாக்கினார். 38 வருடம் நடக்க முடியாமல் அந்த பெதஸ்தா குளத்திலே இறங்க முடியாமல் இருந்தவன் தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அவன் எழுந்து நடந்து போவதையும், அது குருடன் பார்வையடைவதையும், சப்பானியர்கள், முடவர்கள், இப்படி வேதத்திலே அநேக என்னது, அதெல்லாம் என்னது, அதிசயங்கள். அது மட்டுமல்ல, ஒவ்வொருடைய ஜீவியத்தில் அது ஒரு பெரிய அற்புதம். எந்த ஒரு மனுஷனும் அதை இன்றைக்கு செய்ய முடியாது, தேவன் மட்டும்தான் அதை செய்ய முடியும். அப்ப அது பாருங்க, அது நம்மளை என்ன செய்கிறதாமாம், சரியான உபதேசம் என்ன, எது சரி எது தவறு, எது கள்ள போதகம், எது கள்ள கிறிஸ்து, எது கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள், அங்கே அவர்கள் பணத்துக்காக வருகிறார்களா, அல்லது தங்களுக்கென்று ஒரு கூட்டம் ஜனங்களை வைத்துக்கொண்டு அவர்களை தவறான வழியிலோ அல்லது அவர்களை தன்னுடைய பாதையிலோ நடத்துகிறார்களா என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். அங்கே ஓசியா 8:12 சொல்லுகிறது, அங்கே அநியாயமான காரியங்களை, அக்கிரமான காரியங்களை நாம் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதமும் தேவனாலே வருகிற நன்மைகளையும் நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறதாம். இதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அங்கே தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு,
மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. அது மட்டுமல்ல, அது நிச்சயமாய் நான் சொன்னதை நிறைவேற்றும். ஏசாயாவுல சொல்றாரு, நான் சொன்ன வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது, வெறுமையாய் திரும்பாது, நான் சொன்னதை செய்து முடிக்கும்ங்கிறார். ஆமென். அதுதான் தேவன். அத பாருங்க. அப்போ நம்ம வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசித்து, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து வந்தது, அந்த வார்த்தை எனக்காக சொல்லப்பட்டது, அது என்னை சீர்படுத்துது, ஸ்திரப்படுத்துது, என்னை சரிப்படுத்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நான் பைபிள் ஸ்டடி எடுக்கிறப்பவும் ஞாயிற்றுக்கிழமை நாளில போல வேதத்தை நம்ம எப்பெல்லாம் தியானிக்கிறோமோ அப்பெல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? அவசியம் இந்த நோட்டும் பேனா எடுத்து வச்சு, பைபிளையும் வச்சு நீங்க அந்த வசனத்தை எழுதி, பிறகு நீங்கள் வீட்டிலே நேரம் கிடைக்கிறப்ப அதை எடுத்து உட்கார்ந்து தியானித்தீர்களானால் அது உங்களை என்ன செய்யும்? சரியான பாதையிலே நடத்தும். பாருங்க, நமக்கு தூக்கம் வராது, நமக்கு சோர்வு வராது. இன்னைக்கு ஒரு சிலரு அங்க எல்லா இடத்துலயும் நல்ல ஜாலியா ஃப்ரீயா உட்காந்துருப்பாங்க. ஆனா பைபிள் கிளாஸோ அல்லது சபையில வந்தா தான் உட்கார்ந்து என்ன செய்வாங்க? அப்படியே தூங்குறாங்க. அப்ப அது என்னது? தேவனுக்கு கொடுக்கிற மரியாதை அவ்வளவுதான். அப்பதான் அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அது பிசாசனுடைய தந்திரமாக இருக்கிறது. என்னது? தேவனுடைய வார்த்தையை கேட்காதபடி உங்களை என்ன செய்கிறது? மயக்கத்தின் ஆவி. அது என்ன ஆவி? மயக்கத்தின் ஆவி. நீங்க தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அப்ப நீங்க தேவ சமூகத்துல வர்றப்போ ஒரு பயத்தோட, ஒரு நடுக்கத்தோட, ஒரு தாழ்மையோட நீங்க வந்து உட்காரும் பொழுது, ஆண்டவரே, நான் இன்றைக்கு சபைக்கு செல்லுகிறப்போ நான் உற்சாகமாக போக வேண்டும், உற்சாகமாய் திரும்ப வேண்டும், அந்த உற்சாகம் ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டும் அப்படின்னு நீங்க சொல்லி ஜெபித்து உட்கார்ந்து பாருங்க. அது உங்களை என்ன செய்யும்? பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அது மட்டுமல்ல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அப்ப நீங்க அவர் எனக்கு என்ன நன்மை வைத்திருக்கிறார் அதை நீங்க ருசிக்க வேண்டும். நீங்க உங்களை தேர்ந்தெடுக்கிற வேலையில வச்சிருந்தாருன்னா என்ன சொல்லுவாங்க? அதை நக்கி பார்ப்பாங்க. நல்லதேனா அது இன்னும் அது அது அதுக்கான அந்த பக்குவம் வருதா வரலையான்னு சொல்லி பார்ப்பாங்க. அதே போல நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டும்? ருசி பார்க்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நீங்க கவனத்தோடு வாசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை, மகிமைகளை காணும்படி கர்த்தருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுத்து, அது என் கண்களை திறக்க வேண்டும். ஆமென். என் கண்களை திறக்க வேண்டும். என் செவிகளை, நான் இப்போ பேசுகிற வசனமானது உங்களுடைய செவிகளிலே செல்ல வேண்டுமானால் உங்கள் செவிகள் என்ன செய்யப்பட வேண்டும்? திறந்திருக்க வேண்டும். அதுபோல உங்களுடைய இருதயம் திறந்திருக்க வேண்டும். அது உங்களுடைய இருதயத்திற்குள்ளாய் போய் அது கிரியை செய்ய வேண்டும். அப்ப தேவன் நமக்கு, அவர் உன்னதமானவர், அவருடைய மறைவிலே இருக்கிறவன், அங்கே சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார், கர்த்தரின் அடைக்கலம் கோட்டை நான் நம்பி இருக்கிறேன். இப்படி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம் சங்கீதம் 91. அப்ப அது எனக்குத்தான். நான் தான் என்ன செய்கிறேன்? என் தேவன் தான் எனக்கு அடைக்கலம், தேவன் தான் எனக்கு கோட்டை. கோட்டைன்னா என்னது? பழைய காலத்துல பாத்தீங்கன்னா, ஒரு கிராமம் என்றால் அந்த கிராமத்தை சுற்றி, ஒரு நகரம் என்றால் அந்த நகரத்தை சுற்றி கோட்டை அமைத்துக் கொள்வார்கள். எதிராளி அந்த கேட்டு வழியா தான் உள்ள வர முடியும். எப்படி இன்னைக்கு இந்தியா கேட்டுன்னு இருக்கு, ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்குள்ள வர்றப்ப விசா எடுத்து தான் வர்றாங்க. இன்னைக்கும் இருக்கு அந்த சிஸ்டம். அப்படி இல்லைன்னா பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. அப்ப அதை போல தேவன் நமக்கு என்னவாக இருக்கிறாரு? கோட்டையாய் இருக்கிறார். அதனாலதான் யோபுவை குறித்து சொல்லும் பொழுது சாத்தான் சொல்றான், நீ அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லையா? அவனை சுற்றி வேலி அடைக்கவில்லை. அப்ப தேவன் நம்மை என்ன செய்ய வேண்டும்?
ஒருவரும் தொடாதபடி வேலி அடைக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களை தொடுகிறவன் என் கண்மணிகளை தொடுகிறான். அப்போ உங்களை ஒருவரும் தொட முடியாது. அப்ப தேவன் உங்களை என்ன செய்கிறார்? உன் பக்கத்தில் 1000 பேரும் உனது வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ காண்பாய். அப்ப அது எனக்குத்தான் அந்த வார்த்தை. அப்ப அந்த வார்த்தையை நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும்? தேவனிடத்திலே, ஆண்டவரே இது நீர் எனக்கு சொன்ன வார்த்தை, இது தாவீதுக்கோ அல்லது அந்த காலத்தில் இருக்கிறவங்களுக்கோ அல்ல, இது எனக்கு என்று நீங்க ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? அதை உரிமை கோர வேண்டும். அதுதான் கேட்டு பெற்றுக்கொள்ளுது. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளும். அதான் சொல்றாரு, இதுதான் கேளு, இதுதான் கேட்கணும்னு அவர் சொல்லவே இல்லை. நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான், அப்படித்தான் சொல்றாரு, நீங்கள் எதை கேட்டாலுங்கிறார். அது எவ்வளவு பெரிய வார்த்தைன்னு பாருங்க. அங்க ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. இல்ல இதெல்லாம் நீ கேட்க கூடாது, இப்போ இது உனக்கு தேவையில்லைன்னு ஆண்டவர் எதையுமே அந்த தடை செய்யல். ஆமென். அப்போ வேத வசனத்தை நம்ம அதைய நான் அப்படி சொன்னபடி அதை 3ஆக 5ஆக நீங்க பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது எனக்கு என்ன சொல்லுகிறது? அது என்னை எப்படி பாதுகாக்கிறது? அது என்னை எப்படி ஆசீர்வாதத்தை அதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடிகிறது? அல்லது அதிலே என்ன நன்மையான சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன அங்கே எச்சரிப்பு வருகிறது? அது எப்படி அந்த நாட்களில் அந்த ஜனங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்தது? அங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போறப்ப அங்க என்ன வந்தது? மரணம் வருது. ஆண்டவர் அந்த 40 வருஷம் நடத்துறாரு. அவர்கள் முறுமுறுத்து கொண்டே, அவர்கள் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறதுனால தேவன் என்ன சொன்னாரு? இவர்கள் வணங்கா கழுத்துள்ள சொல்லி அவர்களை அங்க அழித்து போட்டார். அப்ப நம்ம இன்றைக்கு அது நமக்கு ஒரு பாடமாக இருக்கிறது. அப்போ வேதமானது நம்மை ஒவ்வொரு நாளும் தற்காப்பது மட்டுமல்ல, அது தேவனுடைய வாக்குறுதிகளை, வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ளவும், எச்சரிப்புகளுக்கு நாம் கவனமாக இருந்து அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளவுமே அது அங்க எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்போ பாருங்க, தேவன் நமக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு 1 யோவான் 1ஆம் அதிகாரத்துல நீங்க எடுத்தீங்கன்னா, ஆதி முதல் இருந்ததும், அந்த வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். 1 யோவான் 1:1. பாருங்க, ஆதி முதல் இருந்தது. எப்ப இருந்து? ஆதி. ஆதின்னா என்னது? வானம் பூமி இது எதுவுமே துவங்காததற்கு முன்பாக இருந்தது. யார் அது? தேவன். ஆமென். அப்ப ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கண்டதும். யாரு கண்டா? யோவான் பார்த்தார். யாரை பார்த்தா? இயேசு கிறிஸ்துவை. நாங்கள் கண்டதும் எங்கள் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும். அப்ப இயேசு என்ன சொன்னாரோ அவர்கள் அதை கேட்டார்கள். இயேசு சொல்வதை மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டிலே அங்கே ஆதியாகமம் முதல் மல்கியா வரை என்ன எல்லாம் சொல்லப்பட்டதோ அதை அவர்கள் கேட்கிறார்கள். ஏசாயா 9:6 சொன்னப்பட்டபடி நமக்கு ஒரு குமாரன் கொடுப்பார், நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், அவர் நாமம் அதிசயமானது, ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அப்ப அதை அவங்க கேட்கிறாங்க. அந்த அதிசயமானவரை, ஆலோசனை கர்த்தரை, வல்லமையுள்ள தேவனை அவர்கள் கண்கள் கண்டது. அது மட்டுமல்ல, நாங்கள் அவரை நோக்கி பார்த்தோம். அவர் எங்கெல்லாம் போறாரு அங்கெல்லாம் இவங்க கூட போய் அதை பார்க்கிறாங்க. அவர் செய்த அதிசயத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். நீங்க இயேசு கிறிஸ்துவுக்கு ரொம்ப பிரியமானது 2 பேர், 2 சீஷர்கள். யாராரு? யோவானும் பேதுருவும். இவங்க 2 பேரும் ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அப்ப பாருங்க, அதைத்தான் அவர்கள் என்ன சொன்னாங்க பாருங்க, எங்கள் கைகளால் தொட்டதும். இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்திருக்கிறாங்க. அந்த ஜீவ வார்த்தையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்ப இதை நாமும் இப்படி தேவனை என்ன செய்ய வேண்டும்? இவர் ஆதியிலிருந்து இருந்த தேவன். இவர் ஏதோ இன்றைக்கு உலகத்தார் சொல்லுவது போல
வெளிநாட்டு சாமி இல்லாட்டி மதம் மாத்திட்டாங்கன்றதெல்லாம் அது தேவனுடைய பிள்ளைகளை தேவனை குறித்து அறிந்து கொள்ள முடியாதபடி நடக்கிற ஒரு தந்திரமான பேச்சு அது. அது அது நம்ம செவிகள் அதை கண்டுக்கவே கூடாது. அதை பத்தி நம்ம யோசிக்கவே கூடாது. ஏன்னா வேதம் நமக்கு சொல்லதை நம்ம கேட்கிறோம். ஆமென். இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை நம்ம கேட்கிறோம். இன்னொன்று, இந்த உலகத்திலே இந்த பரிசுத்த வேதத்தில் மட்டும்தான், நல்லா கவனமா கேளுங்க, இந்த பரிசுத்த வேதத்தில் மட்டும்தான் என்ன இருக்கிறது? இந்த வானம் பூமி தோன்றினதிலிருந்து மறையிற வரைக்கும் ஒவ்வொரு காலத்தில் இருந்த ராஜாக்கள் யாரு, அங்க இருந்த மந்திரி யாரு, அங்க இருந்த ஜனங்கள் யாராரு, எந்தெந்த தேசத்துல என்னென்ன நடந்ததுன்னு எல்லா வரலாறும் இதில் இருக்கு. இதை வைத்துத்தான் இன்றைக்கு உலகத்திலே ஆயிரக்கணக்கான வரலாறுகள், ஆயிரக்கணக்கான நூட்கள் எழுதப்பட்டிருக்கு. அப்ப இது எல்லாமே எப்படிப்பட்டது? ஜீவ வார்த்தை. ஆமென். அதனாலதான் அங்க சொல்றார், அந்த ஜீவன் வெளிப்பட்டது. பிதாவின் இடத்தில் எங்களுக்கு வெளிப்பட்டமான நித்தியமாய் இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து உங்களுக்கு அதை அறிவிக்கிறோம். ஏனென்றால் தேவன் ஒளியாய் இருக்கிறார். எவ்வளவு வேணும்? இருள் இல்லை. இதை நாங்கள் கேட்டு அவரிடத்திலே உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. அப்போ பாருங்க, இங்க நம்ம பார்க்கிறோம், இது என்ன செய்கிறது? இது நம்மை 3 காரியங்களாக பிரிக்கிறது. ஒன்று, அறிவிக்கிறது, மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது. அது மட்டுமல்ல, அது என்ன என்கிற அந்த ஐக்கியத்தினுடைய அடிப்படையை அது சொல்லிக் கொடுக்குது. அது மட்டுமல்ல, அந்த யார் என்பதை அது நமக்கு அடையாளம் காட்டுகிறது. ஆதியிலே இருந்தது, ஜீவனாய் இருந்தது, அது நாங்கள் கண்டோம், நாங்கள் தொட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா ஆதியிலே இருந்ததுங்கிறது யோவான் 1:1 இருக்கு. சீஷர்கள் கேட்டது மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல சீஷர்கள் கூட இருந்து கேட்டது என்னென்ன கேட்டாங்கன்னு இருக்கு. அதே மாதிரி லூக்கா 2ஆம் அதிகாரம் யோவான் 1:14 சீஷர்கள் அவரை கண்டு அவரோடு கூட இருந்த என்னென்ன காரியங்கள். அதே மாதிரி மத்தேயு 27:55 இயேசு கிறிஸ்து எப்படி மரித்தார், என்ன நடந்தது என்ற எல்லாவற்றையும் அவர்கள் நோக்கி பார்க்கிறார். மறுபடியும் அவர் பரிசுத்த ஆவியாக வெளிப்பட்டது. 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுது, என்ன சொல்லுது? தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அப்ப அந்த வெளிப்பட்டதை அவர்கள் நேரில் பார்க்கிறாங்க. அப்ப அவர் பிதாவாக இருந்தார், அவர் சீஷர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தினார், அவர் நித்தியமானவராக இருக்கிறார். இது என்ன செய்கிறது? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை ஆன அந்த காரியத்தை அது சொல்லிக் கொடுக்கிறதாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இந்த அதிகாரத்துல நம்ம கற்றுக்கொண்ட பாடம் அல்லது வாசித்த வார்த்தையில நம்ம கற்றுக்கொண்டது என்னது? தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? ஒளியாக இருக்கிறார். அவருக்குள்ள என்ன கிடையாது? இருள் இல்லை. நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறார், நம்முடைய அநியாயத்தை நீக்குகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் உண்மையுள்ளவர், அவர் நீதியுள்ளவர், அவர் இந்த பூமியிலே ஜீவனுள்ள தேவனாக நமக்காக பிறந்தவர் அவர். இப்படி இந்த ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு வசனத்தை எடுத்து நம்ம அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கொண்டு அதிலிருந்து தேவனை குறித்து காரியங்களை அறிந்து கொள்ள, சகோதர ஐக்கியத்திற்கும் நம்முடைய பாவத்திற்கும் நம்முடைய அக்கிரமத்திற்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மட்டும்தான் நம்மை சுத்திகரிக்கிறது. அது நம்மை ஒளியிலே நடக்க பண்ணுகிறது, நம்முடைய பாவத்தை அறிக்கையிடச் செய்கிறது. சகோதர ஐக்கியம் என்றால் என்ன என்பது அது வெளிப்படுத்துகிறது. இப்படியாக இந்த அதிகாரம் ஒரு முதல் அதிகாரத்துல நீங்க வாசித்தீங்கனாலே இவ்வளவு காரியம் அதில் இருக்கு. இதை போல வேதத்தில ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொன்றிலும் அதை நம்ம வாசித்து அதை குறித்து தியானிக்கிற பொழுது அது அநேக காரியங்களை நமக்கு எடுத்துக்காட்டி அது போதிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். அப்போ தேவனுக்கு பிரியமானதை செய்யவும் தேவனுடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளவும் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்யார். கர்த்தருக்கு சித்தமானால்
நாம் ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களை தியானிப்போம். வரும் நாட்களிலே தொடர்ந்து அதை போல செய்வோம். அதுபோல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்காகவும், வெள்ளிக்கிழமை விசேஷித்த ஜெபத்திற்காக, புதன்கிழமை வேத பாதிகளுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமானவரே, எங்களுக்காய் மரித்து உயிர் தெழுந்தவரே, இந்த அருமையான நாளிலே இந்த வேளையிலே உடைய சத்திய வார்த்தையை வாசிக்கவும் தியானிக்கவும், வேதத்திலே சொல்லப்பட்ட மகிமையான ஆசீர்வாதமான காரியங்களை நாங்கள் தியானிக்க தேவன் எங்கள் மேல் இரக்கம் பாராட்டி நீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தியானிக்க வேண்டும். வேதத்தை நாங்கள் ஆண்டவரே அதிலே சொல்லப்பட்ட காரியங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எங்கள் கண்களாலே நாங்கள் ஆண்டவரே உம்மை தரிசிக்கும்படியா, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற செவிகளையும், உமக்கு நன்றி சொல்லுகிற இருதயத்தையும், உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அந்த கீழ்ப்படியாமை, அந்த ஆவியையும், எங்களுக்கு கீழ்ப்படிதலை நீரே கற்றுத்தாரும் ஆண்டவர். ஞானத்தோடு நடக்க ஞானத்தை தார், புத்தியாய் நடக்க புத்தியை தாரும். ஏதோ சவுலுடைய மகனாகிய யோனத்தான் எவ்விதமாய் அங்கே தாவீதை சிநேகித்தான் என்று பார்க்கிறோம். அது எவ்வளவு ஒரு பெரிய காரியம் அப்பா. தன்னுடைய ஜீவனை போல அங்கே அவர்கள் ஒருவருக்கொருவர் சிநேகிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இதோ வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாக நாங்கள் ஜீவனுள்ள தேவனாகி உம்மை அறிந்து கொண்டு வார்த்தையை புரிந்து கொள்ள கிருபையதார். தொடர்ந்து உம்முடைய கரம் வழி நடத்தட்டும். நிறைய மகிமைப்படும் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே ஆம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வராதே. ஆம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நான்